கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடிகர் பிரகாஷ் ராஜ் தனது வாக்கினை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வாக்களிக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது என தெரிவித்தார். மேலும் ஓட்டு போடவில்லை என்றால் ஆட்சியாளர்களை கேள்வி கேட்பதற்கான தகுதி நமக்கு இல்லை என்றும், வாக்களிப்பதற்காக ஒரு வரிசையில் நிற்க தயங்கினால் ஆண்டு முழுவதும் நிற்க வேண்டி வரும் என்றும் அவர் தெரிவித்தார். வாக்களிப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க தேர்ந்தெடுக்க போறவங்க தான் உங்களுடைய எதிர்காலத்தை முடிவு பண்றவங்க. The rules in the parliament in Delhi will be your voice. உங்களுடைய குரல் அங்கே எழுப்பணும்னா ப்ளீஸ் ஓட் ரொம்ப முக்கியம். நீங்க ஓட்டு போடலன்னா கேள்வி கேட்குற தகுதியும் அந்த உரிமையும் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். எஸ்பெஷலி யங் ஓட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அற்புதமான அனுபவம். தட் இஸ் த பவர். அண்ட் அதோடைய சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். Please choose your leader. Please choose your representative so that you don't complain tomorrow. 7 மணிக்குன்னா 7 மணிக்கு வரணும். அதாவது அது இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. அதாவது அவங்க துடிச்சிட்டு வர்றாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ மக்களோட இந்த வருஷம் ஒரு நாள் நிற்க வேண்டியதானே லைன்ல, இல்லைன்னா வருஷம் பூரா நிற்கணும் லைன்ல. Vote for change. Please, this is an election campaign. This thing is going. No, போதும். ஒவ்வொருத்தராக வச்சுக்கிட்டு பண்ண முடியாது. You can't do it alone. All of you together in English, please. Yeah. So, what does your vote stand for? My vote stands for my right, for my power to choose who represents me, who will be my voice in the parliament, because this is a vote for the country. A representative who will be in the parliament, who will represent your aspirations, who will make rules for the issues we are going through. And it is very, very important to choose a candidate, a representative whom you believe will. And I have voted for the candidate whom I believe, and to the manifesto they have brought in, and for the change. Because in today's world, in the last decade, the hatred what we are seeing, the divisive politics what we are seeing, I think we need the change, and I voted for the change. Thank you. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.